ராதே கிருஷ்ணா, எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் 3வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். பஷ்யைதாம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சார்ய மஹதீம் சமும் வியூடாம் திருபதபுத்ரேன தவ சிஷ்யேன தீமதா. இந்த ஸ்லோகத்தின் பொருள், இப்பொழுது நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், துரியோதனன் நம்ம துரோணாச்சாரியரிடம் சென்று பேசினார் என்று பார்த்தோம். அவர் என்ன பேசினாருங்கிறத இந்த ஸ்லோகத்திலிருந்து பார்ப்போம். அப்போ நம்ம துரியோதனன் துரோணாச்சாரியரை பார்த்து சொன்னானாம், என் மரியாதைக்குரிய ஆச்சாரியனே, மிகவும் பிரம்மாண்டமாக அணிவகுக்கப்பட்டிருக்கிற அந்த பாண்டவ சேனையை கொஞ்சம் பாருங்கோ. அந்த பாண்டவ சேனையை அணிவகுத்தது யார் என்று தெரியுமோ? அந்த பாண்டவ சேனையின் அணிவகுப்பிற்கு பின்னாடி இருக்கும் அந்த மாஸ்டர் மைண்ட், அந்த அறிவாளிதான் உங்கள் சிஷ்யனும் உங்களின் எதிரியான துருபதனின் பிள்ளையும் ஆன திருஷ்டத்யும்னன் என்று துரியோதனன் கூறுகிறார் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தையை பார்த்தோம், ஆச்சாரிய மஹதீம் சமும் என்று. மஹதீம் சமும் என்றால் பெரிய சேனை, பெரிய படை என்ற அர்த்தம். ஆனால் உண்மையில் அந்த இடத்துல கௌரவ சேனை தான் பாண்டவ சேனையை விட பெரிய படையாக இருந்தது. இருந்தாலும் அந்த பாண்டவ சேனை வஜ்ர வியூகம் என்ற ஒரு அமைப்பில் இருந்ததால், ஒரு வியூகத்தில் இருந்ததால் அந்த சேனை மிகவும் பெரிதாக பார்க்கறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்ததாம். அப்புறம் இந்த ஸ்லோகத்தின் 2வது வரியில திருபத புத்திரேன தவசிஷ்யேன தீமதா என்று கூறினோம். இந்த திருபதன் யார் என்றால், திருபதரும் துரோணரும் ஒரே குருகுலத்தில் படித்த நண்பர்களாக இருந்தனர். இந்த மாதிரி நண்பர்களாக இருக்கும் பொழுது திருபதனிடம் துரோணர் ஒரு முறை உதவி கேட்டு செல்லும் பொழுது, திருபதன் ராஜாவாக இருந்தான், துரோணர் ஒரு அந்தணனாக இருந்தார். அதனால் உனக்கு உதவி செய்ய முடியாது என்று திருப்பி அனுப்பி வைத்தாராம் திருபதன். இப்படி துருபதன் அனுப்பி வைத்தது நம்ம துரோணருக்கு ஒரு அவமதிப்பாக இருந்ததாம். அதனால் பல வருடங்கள் கழித்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சொல்லி தரும்போது, ஆச்சாரியனாக குருவாக இருக்கும் பொழுது பாண்டவர்களிடமிருந்து குரு தட்சணையாக அந்த துருபதனை சென்று தோக்கடிச்சிட்டு வாங்கோ என்று ஒரு ஆணையை இடுகிறாராம் நம் துரோணர். இப்படி துரோணரின் ஆணையை பின்பற்றி நம்ம பாண்டவர்களும் துருபதனை சென்று தோக்கடிச்சிட்டு வரும்பொழுது அந்த துருபதனுக்கு ரொம்ப அவமானமாக இருந்ததாம். ஏனென்றால் சின்ன சின்ன குழந்தைகள், சின்ன சின்ன பாண்டவர்கள் எல்லாம் வந்து இவ்வளவு பெரிய ராஜாவான என்னையே தோக்கடித்து விட்டார்களே என்ற ஒரு கோபம், ஒரு அவமானம் இருக்கும் பொழுது அந்த துரோணரை எப்படியாவது கொல்லணும் என்று ஒரு யாகத்தை செய்கிறாராம் துருபதன். அந்த யாகத்தை நம்ம துருபதன் எதற்காக செய்தார் என்றால், அந்த யாகத்திலிருந்து அவர் ஒரு பிள்ளையை பெற வேண்டும். அந்த பிள்ளையின் கையில்தான் நம் துரோணரின் முடிவு, துரோணரின் இறப்பு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம் நம் துருபதன். அவர் இந்த ஒரு யாகத்தை, இந்த ஒரு யஜ்ஞத்தை செய்யும்போது அந்த யஜ்ஞ அக்னியிலேருந்து, அந்த யாக அக்னியிலேருந்து ஒரு இளைஞன் வெளியில வராராம். அந்த இளைஞருக்கு தான் திருஷ்டத்யும்னன் என்று பெயர். இப்படி துரோணரை அழிப்பதற்காகவே பிறந்த திருஷ்டத்யும்னன் தான் அந்த பாண்டவ சேனையை அணிவகுத்திருக்கிறார் என்று துரியோதனன் நம்ம துரோணரை பார்த்து கூறுகிறார். இவர் இப்படி சொன்னாதானே நம்ம துரோணருக்கும் வந்து கொஞ்சம் கோபம் வர ஆரம்பிக்கும். ஏனென்றால் தன் எதிரியான துருபதனுக்கு பிறந்த புதல்வன் இவன், தன்னை அழிப்பதற்காக பிறந்த வீரன் இவன், தன்னிடமே பாடங்களை கற்றுக்கொண்டு, தன்னிடமே அந்த போர் வித்தைகளை கற்றுக்கொண்டு இப்பொழுது தனக்கு எதிராகவே நின்று கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தவுடன் நம்ம துரோணருக்கு கொஞ்சம் கோபம் வரும் என்று எண்ணி, அரசியலில் நல்ல ஞானமுடைய நம்ம துரியோதனன் துரோணாச்சாரியரை பார்த்து இந்த வார்த்தைகளை கூறுகிறார். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் 3வது ஸ்லோகம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.